Hyundai நிறுவனம் அவங்களுடைய என்ட்ரி லெவல் எஸ்யூவியான எக்ஸ்டருக்கு புதிய வெர்ஷனை லான்ச் பண்ணியிருக்காங்க. டாடா பஞ்சுக்கு போட்டியா மைக்ரோ எஸ்யூவி செக்மெண்ட்டை ஏற்கனவே இந்த காரை லான்ச் பண்ணியிருந்தாங்க. பஞ்ச் அளவுக்கு விற்பனை இல்லை அப்படின்னாலும் டீசென்டான நம்பர்ஸில் விற்பனை ஆகிட்டு இருந்தது. இப்போ இந்த சேல்ஸ் வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இப்போ புதிய ஃபேஸ் லிஃப்ட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க, ப்ரைஸஸ், வேரியன்ஸ் உட்பட எல்லா டீட்டெயில்ஸையும் இந்த வீடியோவில் குயிக்காக பார்த்தலாம். இந்த புதிய எக்ஸ்டரோடைய ஃபேஸ் லிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்டீரியர் டிசைனில் பிரைமரிலி ஃப்ரண்ட் அண்ட் ரியரை கம்ப்ளீட்டாக ரீடிசைன் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் பம்பரை பொறுத்த வரைக்கும் இப்போ மேஜராக பிளாக்கிஷ் எலமெண்ட்ஸ் தெரியுது. புதிய ஃப்ரண்ட் கிரில், லோவர் போர்ஷனில் கான்ட்ராஸ்டிங்கான சில்வர் ட்ரிம், எக்ஸ்ட்ரா பிராண்டிங் ஃப்ரண்ட்டில், அதுக்கு மேலே Hyundai லோகோ அப்படின்னு இன்னுமே மஸ்குலர் ஸ்டாண்ட்ஸை கொண்டு வர முயற்சி பண்ணியிருக்காங்க. சைட் ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும் வீல் ஆர்ச்சஸ் இன்னும் கொஞ்சம் சங்கியாக மாற்றிருக்காங்க. புதிய ரீடிசைன் பண்ணப்பட்ட 15 இன்ச் அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. புதிய சி பில்லர் கார்னிஷ் ரியர் எண்டை அலங்கரிக்குது. மற்றபடி ஓவரால் சேம் ப்ரொஃபைலை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ரியர் எண்டை பொறுத்த வரைக்கும் ரிவைஸ் பண்ணப்பட்ட பம்பர், புதிய ஃபினிஷிங் ட்ரிம், டெயில் லேம்ப்ஸை கனெக்ட் பண்ணுது. ஸ்டைல் கோஷன்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக புதிய ஸ்பிளிட் ஸ்பாய்லர் ரியர் எண்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக ஏற்கனவே எஸ்யூவிஷ் லுக்கில் இருக்கிற இந்த காருக்கு இன்னும் கொஞ்சம் மெருகேற்றிருக்காங்க. கலர் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் கோல்ட் பிரான்ஸ் மற்றும் டைட்டானியம் பிளாக் மேட் அப்படின்னு 2 புதிய கலரையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்டர் ஃபேஸ் லிஃப்ட்டுக்கு ப்ரீமியமான டுவல் டோன் நேவி ப்ளூ மற்றும் கிரே கலர் ஸ்கீமை கொடுத்துருக்காங்க. கரண்டாக இப்போ பிளாக் ஃபினிஷ் மட்டுமே அவைலபிளாக இருந்தது. இந்த டுவல் டோன் ஃபேப்ரிக் காருக்கு இன்னுமே ஏரியான ஃபீலை கொடுக்கும். டேஷ்போர்டை பொறுத்த வரைக்கும் கார்பன் ஃபைபர் லைக் டெக்ஸ்சரை கொடுத்துருக்காங்க. புதிய ஃப்ளாட் பாட்டம் ஸ்டீரிங் வீலையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. டிரைவர் சீட்டில் இப்போ டெடிகேட்டடான ஆர்ம்ரெஸ்ட் இருக்கு. புதிய மெட்டல் பெடல்ஸ், ரியர் பேசஞ்சருக்கும் USB போர்ட்ஸ் மற்றும் வயர்லெஸ் போர்ட்டபிள் அடாப்டர் அப்படின்னு சின்ன அப்கிரேட்ஸாக இருந்தாலும் நெசசரியான ப்ராக்டிக்கல் அப்கிரேட்ஸை பண்ணியிருக்காங்க. இது தவிர ஏற்கனவே இருந்த 8 இன்ச் டச் ஸ்கிரீன் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம், இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், க்ரூஸ் கண்ட்ரோல், ஆட்டோ ஏசி, 6 ஏர்பேக்ஸ் போன்ற விஷயங்கள் இந்த ஃபேஸ் லிஃப்ட்லையும் கண்டினியூ ஆகுது. பவர் ட்ரெயின் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் 1.2 லிட்டர் 4 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின் தான் இந்த காரை பவர் பண்ணுது. இது 83 HP மற்றும் 114 நியூட்டன் மீட்டர் டார்க்கோட வருது. 5 ஸ்பீட் மேனுவல் மற்றும் AMT கியர் பாக்ஸோட CNG ஆப்ஷனோடையும் இந்த கார் அவைலபிளாக இருக்கு. பஞ்சை கம்பேர் பண்ணும்போது இது 4 சிலிண்டர் இன்ஜின் அப்படிங்கிறது ஆடட் அட்வான்டேஜ் ஆகும் Hyundai எக்ஸ்டருக்கு. ப்ரைஸிங்கை பொறுத்த வரைக்கும் 5.8 லேக்ஸ்லேருந்து 9.42 லேக்ஸ் வரைக்கும் போகுது எக்ஸ்டருடைய ஃபேஸ் லிஃப்ட். பேஸ் வேரியண்டான HX2 வேரியன்ட் 5.8 லேக்ஸ்க்கும் மற்ற எல்லா வேரியன்ட்ஸோட ப்ரைஸ் இன்க்ரிமெண்ட்ஸை நீங்கள் ஸ்க்ரீனில் பார்ப்பீங்க. டாப் எண்டான HX10 வேரியன்ட் தான் 9.42 லேக்ஸ்க்கு விற்பனை ஆகுது. ஸோ ஓவராலாக என்ட்ரி லெவல் எஸ்யூவி ஸ்பேஸில் இன்னும் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணி பஞ்சுக்கு டஃப்பான காம்படிஷன் கொடுக்கறதுக்காக Hyundai நிறுவனம் இந்த காரை லான்ச் பண்ணியிருக்காங்க. இதை பற்றின உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க.